ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்பனும் அதன் சேர்மங்களும் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, 9th 10th வந்து கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்பன்கிறது ஒரு உலோகமா அலோகமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கார்பன்கிறது ஒரு அலோகம். இந்த கார்பன்கிற பெயரிட்டவர் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டனி லவாய்சியர். இவர் தான் வந்து கார்பன்கிற சொல்லை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இதுக்கு வந்து என்ன பொருள் பார்த்தோம் அப்படின்னா, கார்பன்கிறது லத்தீன் மொழியில் கார்போ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் கார்பன்னு பெயரிட்டார். இந்த கார்போ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் பார்த்தோம் அப்படின்னா, நிலக்கரின்னு பொருள். இந்த நிலக்கரி கார்போ அப்படிங்கிறது லத்தீன் மொழியில் நிலக்கரின்னு பொருள். அதிலிருந்து தான் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி லவாய்சியர் வந்து பெயரிட்டிருக்காங்க. பூமியின் மேலடுக்கில் எவ்வளோ % கார்பன் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 0.032% வந்து கார்பன் இருக்குது. அதாவது 1 மில்லியன் எடையில் 320 பாகம் வந்து கார்பன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பூமியின் மேலடுக்கில். இதுவே வளிமண்டலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.03% கார்பன் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 1 மில்லியன் எடையில் 300 பாகம் இருக்குது கார்பன். அதுக்கப்புறம் கார்பன் வந்து எப்படிலாம் கார்பனுடைய கண்டுபிடிப்புகள் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1772 ஆண்டனி லவாய்சியர் வந்து கரி மற்றும் வைரம் வந்து கார்பனால் ஆனதுன்னு சொல்கிறாரு. அதாவது கரி இருக்குது இல்லையா, அந்த கரியிலையும் வைரமும் இது வந்து ரெண்டுமே வந்து கார்பனால் தான் நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 1772 ஆண்டனி லவாய்சியர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கரி மற்றும் வைரம் இந்த ரெண்டுமே வந்து கார்பனால் ஆனது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1779 கால் ஷீலே அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிராஃபைட் வந்து கார்பனால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டனி லவாய்சியர் வந்து கரி மற்றும் வைரம் வந்து கார்பனால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. கால் ஷீலே என்ன சொல்கிறாங்க? கிராஃபைட் வந்து கார்பனால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1976 ஸ்மித்சன் டென்னட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வைரம் வந்து தூய கார்பனால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வைரம் வந்து தூய கார்பனால் ஆனது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆண்டனி லவாய்சியர் வந்து வைரம் கார்பனால் ஆனதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்மித்சன் டென்னட்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறாருன்னா, வைரம் வந்து தூய கார்பனால் ஆனது. அதாவது வைரம் வந்து கார்பனால் மட்டுமே நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண்டனி லவாய்சியர் வந்து வைரத்தில் கார்பன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த டென்னட்டுங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வைரம் வந்து ஒரு தூய கார்பன் மட்டும்தான் இருக்குது, வைரம் வந்து ஒரு தூய கார்பனால் நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1885 பெஞ்சமின் பிராட்டின்னு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார்பன்லேருந்து கிராஃபைட்டை உருவாக்க முடியும்னு சொல்லி உருவாக்கி காட்டுறாரு. கார்பன்லேருந்து என்ன உருவாக்குறாங்க அப்படின்னா, பெஞ்சமின் பிராட்டிங்கிறவங்க என்ன உருவாக்குறாங்க? கார்பன்லேருந்து கிராஃபைட்டை உருவாக்க முடியும். கிராஃபைட் வந்து கார்பனால் ஆனதுன்னு சொல்லி கால் ஷீலே வந்து நிரூபிச்சிட்டாரு. அப்போ அந்த கார்பனை வச்சு ஏன் வந்து நம்ம கிராஃபைட்டை உருவாக்க முடியாது அப்படின்னு யோசித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கார்பன்லேருந்து கிராஃபைட்டை உருவாக்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்ரான்சிஸ் பண்டிங்கிறவர் வந்து அதுக்கு ஒருபடி மேலே போய் என்ன பண்ணிட்டாரு? கிராஃபைட்டையே வைரமாக மாற்றி காட்டிட்டார். அப்போ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆண்டனி லவாய்சியர் என்ன சொல்கிறாங்க? கரி மற்றும் வைரம் வந்து என்னதால் ஆயிருக்கு நிரம்பி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பனால் தான் ஆனது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கால் ஷீலே என்ன சொல்கிறாரு? கிராஃபைட்டும் கார்பனால் தான் ஆனதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டென்னட்டுங்கிறவர் என்ன சொல்கிறாரு? வைரம் வந்து தூய கார்பனால் நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பெஞ்சமின் பிராட்டி என்ன பண்ணுறாரு? அப்போ கார்பன்லேருந்து கிராஃபைட்டை உருவாக்கி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் பண்டி என்ன பண்ணுறாரு? அந்த கிராஃபைட்லேருந்து வைரத்தையே உருவாக்கி காட்டுறாரு. அதுக்கப்புறம் 1985 ராபர்ட் கால், அதுக்கப்புறம் வந்து ஹரி க்ரடோ, அதுக்கப்புறம் வந்து ரிச்சர்ட் ஸ்மாலி. இந்த நேம்ஸ் எல்லாம் இந்த பெயர்கள்லாம் வந்து குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ராபர்ட் கால், அப்புறம் வந்து ஹரி க்ரோடா, அதுக்கப்புறம் வந்து ரிச்சர்ட் ஸ்மாலி. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லரின் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஃபுல்லரின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, புக்கில் பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஒரு கால்பந்து வடிவத்தில் இருக்கும். அதுதான் வந்து ஃபுல்லரின்னு சொல்லுவாங்க. கார்பன் 16 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து 2004 கோஸ்டியோனோவோ அண்ட்
மற்றும் அண்ட்ரேஜைம் இவங்க 2 வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஃபீனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கிராஃபீன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அருங்கோண வடிவில் இருக்கும். அப்போ யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க, ஆண்டனி லவாய்சியர் வந்து கரி மற்றும் வைரம் வந்து கார்பனால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. கால் சீலே வந்து கிராஃபைட்டு கார்பனால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. கால் சீலே கிராஃபைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்மித்சன் டென்னட்டுங்கிறவங்க வந்து வைரம் வந்து தூய கார்பனால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெஞ்சமின் பிராடிங்கிறவர் கார்பன்லேருந்து கிராஃபைட்டை உருவாக்குறாங்க. பண்டிங்கிறவர் கிராஃபைட்லேருந்து வைரத்தையே உருவாக்குறாங்க. அப்புறம் ரிச்சர்ட் காலு, ஹரி க்ரோடோ, ரிச்சர்ட் ஸ்மாலி இவங்க 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லரின் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் கோஸ்டியோனோவோ அண்ட் அண்ட்ரேஜைம் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராஃபீனை வந்து உருவாக்குறாங்க. கிராஃபீன் எப்படி இருக்கும், அருங்கோண வடிவில் இருக்கும். ஃபுல்லரின் எப்படி இருக்கும், கால்பந்து வடிவத்தில் இருக்கும். இப்போ கார்பனுடைய சேர்மங்களை வகைப்படுத்துகிறாங்க. கார்பனுடைய சேர்மங்களை 2 வகைகளாக வகைப்படுத்துகிறாங்க. அதை வந்து வகைப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பெர்லிசியஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க தான் வகைப்படுத்துவாங்க. அதை வந்து வகைப்படுத்தினவங்க யார், கார்பனுடைய சேர்மங்களை வகைப்படுத்தினவங்க யார், பெர்சிலியஸுங்கிறவர் தான். நேம்ஸ் எல்லாம் வந்து குழப்பமாக தான் இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி பார்த்துக்கோங்க. பெர்சிலியஸுங்கிறவர் தான் வந்து கார்பனோட சேர்மங்களை வந்து வகைப்படுத்துகிறாங்க. இதை வந்து 2 வகையாக வகைப்படுத்துகிறாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கரிம கார்பன் சேர்மன், கனிம கார்பன் சேர்மன். அதாவது கரிம கார்பன் சேர்மங்கள்லாம் என்னன்னு பார்த்தோன்னா தாவரம் மற்றும் விலங்குகளிடமிருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரிம கார்ப சேர்மன் சொல்கிறாங்க. கனிம கார்ப சேர்மன்னா என்னன்னு பார்த்தோன்னா உயிரற்ற பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடியது தான் கனிம கார்பன் சேர்மன். உயிருள்ள பொருட்களான தாவரம் மற்றும் விலங்குகள்லேருந்து பெறக்கூடியது கரிம கார்ப சேர்மன். கனிம கார்பன் சேர்மம் என்னன்னு பார்த்தோம்னா உயிரற்ற பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடியது தான் கனிம கார்பன் சேர்மன். அதாவது கால்சியம் கார்பனேட், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே வரும். அப்புறம் கனிம கார்பன் சேர்மங்கள் வந்து சேர்மங்கள் உருவாக்கம், அப்புறம் பண்புகள், பயன்கள். கார்பன் மோனாக்சைடு இப்போ இந்த சேர்மங்கள்லாம் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து 1 வேர்டு ஏரியா. இதிலிருந்து தான் அதிகப்படியான 1 வேர்ட்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ ஒவ்வொரு சேர்மங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி உருவாகுது, அதனுடைய பண்புகள் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, ஒவ்வொரு சேர்மமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்பன் மோனாக்சைடு. இது வந்து ரொம்பவே நச்சுத்தன்மை, ரொம்ப டேஞ்சரஸ் சொல்லணும்னா இவங்க தான். கார்பன் மோனாக்சைடு இது வந்து எப்படி உருவாகுது, கார்பன் மோனாக்சைடுங்கிற சேர்மம் வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எரிபொருட்கள் வந்து முழுவதுமாக எரியாததால் வளிமண்டலத்தில் சேர்க்கப்படுகிறது. அதாவது எரிபொருட்கள்லாம் இருக்குது இல்லையா, அது முழுவதுமாக எரிஞ்சிட்டுனா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் முழுவதுமாக எரியாததால் இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து வளிமண்டலத்தில் சேர்க்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய பண்புகள் வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து நிறம் கிடையாது, எந்த ஒரு மனமும் கிடையாது. ஆனால் ரொம்ப 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 நச்சுத்தன்மை வாய்ந்தது. இது நீரில் வந்து பகுதி அளவே தான் கரையும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதனுடைய பயன்கள் பார்த்தோம் அப்படின்னா நீர்வாயுவின் முக்கிய பகுதி பொருள் மற்றும் ஒடுக்கும் காரணியாக வந்து பயன்படுது. அதாவது நீர்வாயுவின் முக்கிய பகுதி பொருள் மற்றும் ஒடுக்கும் காரணியாக வந்து எது பயன்படுது, கார்பன் மோனாக்சைடு. இதில் ரொம்ப முக்கியமானது எரிபொருட்கள் முழுவதுமாக எரியாததால் உருவாகுது, ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்ததுங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து முழுவதுமாக எரிஞ்சிரும். கார்பன் அல்லது கல்கரியானது முழுவதுமாக எரிவதால் தான் உருவாகுது. முழுவதுமாக எரிஞ்சு அது வந்து எரியாதது, முழுவதுமாக எரியாதது கார்பன் மோனாக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு முழுவதுமாக எரிஞ்சிரும். இது நீரில் அதிக அளவு கரையும், ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஒளிச்சேர்க்கைக்கு வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே வந்து ரொம்பவே முக்கியமானது. அதனால் நம்ம ஈஸியாக கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து எதிலெல்லாம் பயன்படுது, இதனுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தீயணைப்பான், பழங்களை பாதுகாத்தல், ரொட்டி தயாரித்தல், யூரியா, இந்த சோடாபானம், நைட்ரஜன் உரங்கள், குளிர்சாதன பெட்டியில் உலர்மணிக்கட்டியாக இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து பயன்படுது. ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும், முழுவதுமாக எரியும். அப்புறம் கால்சியம் கார்பைடு. கால்சியம் கார்பைடுனாலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், வெல்டிங் தொழிலில் வந்து பயன்படக்கூடியது. இது வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் கார்பைடு எப்படி உருவாகுதுன்னு பார்த்துக்கோங்க. கால்சியம் ஆக்சைடு மற்றும் கல்கரியை வெப்பப்படுத்தும் போது உருவாகிறது. கால்சியம் கார்பைடு எப்படி உருவாகுது, கால்சியம் ஆக்சைடு மற்றும் கல்கரியை வெப்பப்படுத்தும் போது உருவாகிறது. இது எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா சாம்பல் கலந்த கருப்பு நிற திண்மம். சாம்பல் கலந்த கருப்பு எப்படி இருக்குமோ அந்த வடிவத்தில் தான் இருக்கும். இதனுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஃபைட் வந்து ஹைட்ரஜன் தயாரித்தல் மற்றும்
வெல்டிங் தொழிலில் பயன்படும் அசிட்டிலின் வாயு தயாரித்தலுக்கு பயன்படுகிறது. கால்சியம் கார்பைடு வந்து ஹைட்ரஜன் தயாரிக்கிறதுக்கும் வெல்டிங் தொழிலில் பயன்படும் அசிட்டிலின் வாயு தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது. அப்புறம் கார்பன் டை சல்ஃபைடுங்கிறது நேரடியாக கார்பன் மற்றும் கந்தகத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. கார்பன் டை சல்ஃபைடு வந்து நேரடியாக கார்பன் மற்றும் கந்தகத்தில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. இது வந்து நிறமற்றது, தீப்பற்றக்கூடியது, அதிக நச்சுத்தன்மை உடையது. நம்ம அங்கே வந்து கார்பன் மோனாக்சைடு அதிக நச்சுத்தன்மை உடையதுன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி கார்பன் டை சல்ஃபைடும் வந்து ரொம்பவே நச்சுத்தன்மை வாய்ந்தது. இது ரெண்டும் தான் வந்து நச்சுத்தன்மை வாய்ந்தது அதிகமாக கொடுத்துருப்பாங்க. கார்பன் டை சல்ஃபைடு கந்தகத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இது வந்து தீப்பற்றக்கூடியது, அதிக நச்சுத்தன்மை உடையது. இதனுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தோன்னா கந்தக கரைப்பான், ரேயான் தயாரித்தல், பூச்சிக்கொல்லிலலாம் வந்து அதிகமாக பயன்படுது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா கால்சியம் கார்பனேட். இது வந்து CO2 வாயுவை நீர்த்த சுண்ணாம்பு கரைசலில் செலுத்தும் போது தயாரிக்க பயன்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து படிக வடிவமுடைய திண்மம் வந்து நீரில் வந்து கரைவதில்லை. இந்த கால்சியம் கார்பனேட்னா என்ன? சுண்ணாம்பு தான். அந்த சுண்ணாம்பு வந்து முழுவதுமாக நீரில் வந்து படிக வடிவமாக இருந்துச்சு அப்படின்னா நீரில் வந்து கரையாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கால்சியம் கார்பனேட் வந்து அமில நீக்கி மற்றும் பழங்களை பழுக்க வைத்தலில் பயன்படுகிறது. அமில நீக்கி மற்றும் பழங்களை பழுக்க வைத்தலில் பயன்படுகிறது. அப்புறம் சோடியம் பைகார்பனேட் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் கார்பானிக் அமிலத்துடன் சேர்ந்து உருவாகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் கார்பானிக் அமிலத்துடன் சேர்ந்து உருவாகிறது. இது வந்து வெண்ணிற படிக வடிவமுடைய ஒரு திண்மம். இது வந்து நீரில் பகுதி அளவு தான் கரையக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. சோடியம் பைகார்பனேட் வந்து நீரில் பகுதி அளவு கரையக்கூடியது. இது வெண்ணிற வடிவமுடைய ஒரு திண்மம் சொல்லியிருக்காங்க. இதனுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சோடியம் கார்பனேட் தயாரித்தல், ரொட்டி சோடா, இதுதான் ரொம்ப முக்கியம். சோடியம் பைகார்பனேட்னாலே ரொட்டி சோடா மற்றும் அமில நீக்கி தயாரித்தலில் பயன்படுது. அப்போ என்னங்கிறத ஃபஸ்ட்டு லைட்டாக பார்த்துடலாம். இதனுடைய சேர்மங்கள் அதை எப்படி உருவாகுது, அதனுடைய பண்புகள், பயன்கள். கார்பன் மோனாக்சைடுனா முழுவதுமாக எரியாது, அதிக நச்சுத்தன்மை உடையது. இது வந்து ஒரு ஒடுக்கும் காரணியாக பயன்படுது. கார்பன் டை ஆக்சைடு முழுவதுமாக எரிஞ்சிரும், ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும். இது தீயணைப்பான் மற்றும் பழங்களை பாதுகாத்தல் அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பயன்படக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு. அப்புறம் கால்சியம் கார்பைடுன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பைடுன்னு பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு மற்றும் கல்கரியை வெப்பப்படுத்தும் போது கிடைக்கிறது. இதனுடைய பண்புகள் பார்த்தோம்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா சாம்பல் கலந்த கருப்பு நிற திண்மம் தான் வந்து கால்சியம் கார்பைடு. இது வந்து கிராஃபைடு ஹைட்ரஜன் தயாரித்தல் மற்றும் வெல்டிங் தொழிலில் பயன்படும் அசிட்டிலின் வாயு தயாரித்தலில் பயன்படுது. அப்புறம் கார்பன் டை சல்ஃபைடுங்கிறது நேரடியாக கார்பன் மற்றும் கந்தகத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இது வந்து தீப்பற்றக்கூடியது. கால்சியம் சல்ஃபைடும் ரொம்பவே நச்சுத்தன்மை வாய்ந்தது. இது பூச்சிக்கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லியில் வந்து பயன்படக்கூடியது. அப்புறம் கால்சியம் கார்பனேட்னா சுண்ணாம்பு. இது பற்றி நமக்கு தெரிஞ்சது தான். இது படிக வடிவமுடைய திண்மம். இது வந்து முழுசாக வந்து நீரில் கரைவதில்லை. அதுக்கப்புறம் அமில நீக்கி மற்றும் பழங்களை பழுக்க வைத்தலில் பயன்படுகிறது. அப்புறம் சோடியம் பைகார்பனேட்னாலே சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் கார்பானிக் அமிலத்துடன் சேர்ந்து உருவாகிறது. இது வந்து வெண்ணிற படிக வடிவமுடைய திண்மம். நீரில் பகுதி அளவு தான் கரையக்கூடியது. சோடியம் கார்பனேட் தயாரித்தல், ரொட்டி சோடா மற்றும் அமில நீக்கி தயாரித்தலில் வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் கார்பனுடைய சிறப்பு இயல்புகள் பார்த்தோம் அப்படின்னா சங்கிலி தொடராக்கம், நான்முக பிணைப்பு, பன்முக இணைப்பு, மாற்றியம், புறவேற்றுமை வடிவம். சங்கிலி தொடராக்கம், நான்முக பிணைப்பு, பன்முக இணைப்பு, மாற்றியம், புறவேற்றுமை வடிவம். இதெல்லாம் வந்து கார்பனுடைய சிறப்பு இயல்புகள். இப்போ 1 by 1 பார்க்கலாம். சங்கிலி தொடராக்கம்னா என்ன, நான்முக பிணைப்புனா என்ன, பன்முக இணைப்புனா என்ன, மாற்றியம்னா என்ன, புறவேற்றுமை வடிவம்னா என்னன்னு 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சங்கிலி தொடராக்கம். இதில் வந்து 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. கிளை சங்கிலி, நீள் சங்கிலி, வளைய சங்கிலி. அப்படின்னா கிளை சங்கிலின்னா அப்படிங்கிறது அங்கங்கே கிளைகள் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கிளை சங்கிலின்னு சொல்லுவாங்க. நீள் சங்கிலினா ஒரே நீளமாக வந்து நேராக இருக்கும். இது நீள் சங்கிலி. அப்புறம் வளைய சங்கிலி அப்படிங்கிறது இப்படி வளைஞ்சு இருக்கும். இதுதான் வந்து வளைய சங்கிலி. சங்கிலி தொடராக்கம்னா என்னன்னு பார்த்தோன்னா ஒரு தனிமம் அதே தனிமத்துடனோ மற்ற தனிமங்களுடனோ நான்முக இணைதிறன் மூலம் இணைந்து திறந்த அல்லது மூடிய சங்கிலி சேர்மங்களை உருவாக்குது. அதாவது ஒரு தனிமம் அதே தனிமத்துடனோ அல்லது மற்ற தனிமத்துடனோ நான்முக இணைதிறன் மூலம் இணைந்து திறந்த அல்லது மூடிய சங்கிலி சேர்மங்களை உருவாக்குறத தான் என்ன சொல்கிறாங்க, சங்கிலி தொடராக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோன்னா கரிம வேதியியல்னா என்னன்னு பார்த்தோன்னா சங்கிலி தொடராக்கத்தின் மூலம் பிரிக்கப்பட்ட
கார்பன் சேர்மங்களை பற்றி படிக்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா கரிம வேதியியல். அதாவது சங்கிலி தொடராக்கத்தின் மூலம் இணைக்கப்பட்ட கார்பன் சேர்மங்கள் இருக்குது இல்லையா, அதை பற்றி படிக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க கரிம வேதியியல் சொல்கிறாங்க. இப்போ வந்து சங்கிலி தொடராக்கம் பார்த்துட்டோம். அப்புறம் நான்முக பிணைப்புனா என்னன்னு பார்த்தோன்னா, கார்பனுடைய அணு எண் வந்து 6, அதனுடைய இணைதிறன் வந்து 4. இது ரொம்ப 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 முக்கியமான ஒன் வேர்டு. கார்பனின் இணைதிறன் வந்து 4, அணு எண் வந்து 6. அணு எண் 6, இணைதிறன் வந்து 4. கார்பனுடைய எலக்ட்ரான் அமைப்பு வந்து 2,4. எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கும்? 2,4. எண்ம விதியின்படி கார்பன் தன் அருகில் உள்ள மந்தவாயுவான நியானின் எலக்ட்ரான் அமைப்பை அடைவதற்கு கார்பன் தன்னுடைய 4 எலக்ட்ரான்களையும், இது ரொம்ப முக்கியம், மற்ற தனிமங்களின் எலக்ட்ரான்களுடன் பகிர்ந்து கொள்ளும் தன்மை உடையது. கார்பன் மற்ற தனிமங்களுடன் 4 சகப்பிணைப்புகளை உருவாக்குகிறது. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான்முக பிணைப்பு அது வந்து 4 வழியில் வந்து இணைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு கார்பன் அடுத்து ஒரு 4 கார்பன் கூட இணைஞ்சிருக்கும். அந்த ஒரு கார்பன் வந்து அடுத்து ஒரு 4 கார்பன் கூட, இந்த மாதிரி நான்முக பிணைப்பில் ஈடுபடக்கூடியது தான் என்னன்னு பார்த்தோன்னா இந்த கார்பன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எண்ம விதியின்படி கார்பன் தன் அருகில் உள்ள மந்தவாயுவான நியானின் எலக்ட்ரான் அமைப்பை அடைவதற்கு கார்பன் தன்னுடைய 4 எலக்ட்ரான்களையும் மற்ற தனிமங்களின் எலக்ட்ரான்களுடன் பகிர்ந்து கொள்ளும் தன்மை உடையது. கார்பன் மற்ற தனிமங்களுடன் 4 சகப்பிணைப்புகளை உண்டாக்குகிறது. கார்பன் வந்து மற்ற தனிமங்களுடன் 4 சகப்பிணைப்புகளை உண்டாக்குகிறது. அப்புறம் பன்முக இணைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, கார்பனானது பிற கார்பன் அல்லது பிற தனிமங்களோடு ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு மூலம் இணைய முடியும். ஒரு சேர்மத்தில் உள்ள பிணைப்பு தான் அந்த சேர்மத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்பை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது ஒரு சேர்மத்தில் உள்ள பிணைப்பு தான் அந்த சேர்மத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்பை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு 3 பிணைப்புகள் வந்து இருக்குது. ஒற்றை பிணைப்பாக இருந்தால் அல்கேன், இரட்டை பிணைப்பாக இருந்தால் அல்கீன், முப்பிணைப்புங்கிறது அல்கைன். அல்கேன், அல்கீன், அல்கைன், இந்த மாதிரி ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு எந்த மாதிரி ஈடுபட்டிருக்குன்னு பாருங்கள். ஒரு கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து 4 கார்பன் அணுக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நம்ம பார்த்தோம். அப்படி நம்ம பார்க்கும்போது இதில் வந்து கார்பன் இருக்குது. இதில் வந்து எல்லாமே வந்து சிங்கிள் பாண்டு தான், ஆனால் வந்து அது 4 பேர் கூட வந்து இணைஞ்சிக்கிடும். இப்போ இங்கன்னு பார்த்தோம் இரட்டை பிணைப்பாக இருந்துச்சு அப்படின்னா, இரட்டை பிணைப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேயே 2 வந்து பகிர்ந்துடும். அதுக்கப்புறம் இங்கேயே 2 வந்து பகிர்ந்துடும். இங்கே 3வது, இங்கே 4வது. அதே மாதிரி இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே 2 போயிடும், இங்கே 1, இங்கே 1. டோட்டலாக வந்து நான்முக இணைதிறன் வந்து கரெக்டாக கார்பனுக்கு பொருந்தது. அடுத்து முப்பிணைப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேயே 3 போயிடுது. அப்போ எக்ஸ்ட்ரா வந்து இங்கே 1 இருக்குது. இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே ஒரு 4 வருது. இந்த கார்பன்னா இங்கேயே 3 பகிர்ந்துக்கிறது, இங்கே 4வதாக 1. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. ஒற்றை பிணைப்பாக இருந்தால் அல்கேன், இரட்டை பிணைப்பாக இருந்தால் அல்கீன், முப்பிணைப்பாக இருந்தால் அல்கைன். அப்புறம் மாற்றியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐசோமெரிசம் சொல்கிறாங்க. இந்த ஐசோமெரிசம்ங்கிறது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே மாற்றியம்னா என்னென்னா ரொம்பவே முக்கியமானது. ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட கட்டமைப்பையும், அதாவது மூலக்கூறு வாய்ப்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதனுடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றியம் சொல்கிறாங்க. ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட கட்டமைப்பையும் ஒரு கரிம சேர்மமானது கொண்டிருக்கும் போது அந்த நிகழ்வின் தன்மை மாற்றியம். இப்போ பாருங்கள், C2H6ன்னு எடுத்தோம் அப்படின்னா இதை வந்து எப்படியெல்லாம் பிரித்து எழுதலான்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே CH3OCH3, இங்கே C2 இருக்குதா, இங்கே ஒரு C, இங்கே ஒரு C. அதுக்கப்புறம் H6 இருக்குதா, இங்கே ஒரு H3, இங்கே ஒரு H3. அப்படிங்கும்போது H6 ஆயிருமா, C வந்து 2 ஆயிருமா. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எப்படி நம்ம இந்த மூலக்கூறு வாய்ப்பாட்டுக்கு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா CH3OCH3ங்கிறது ஈத்தர்னு பெயர். அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா CH3CH2OH. இதுவும் வந்து C2H6லேருந்து வந்தது தான். C2 இருக்குதான்னு பாருங்கள், இங்கே ஒரு C, இங்கே ஒரு C இருக்குது. அப்புறம் H6, இங்கே ஒரு H3, இங்கே ஒரு H2, இங்கே ஒரு H. அப்படிங்கும்போது H6 ஆயிருச்சா, C2 வந்துருச்சா. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா இதை வந்து ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. CH3CH2OH. ஆனால் இந்த ரெண்டுமே வந்து C2H6ங்கிற இதில் இருந்து தான்
இந்த மூலக்கூறு வாய்ப்பாட்டில் இருந்து தான் இந்த CH3OCH3ங்கிற ஈதரும் CH3CH2OHங்கிற ஆல்கஹாலும் ஒரே கட்டமைப்பு தான் வேறு, ஆனால் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து சேம் தான் சொல்கிறாங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் மாற்றியம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புறவேற்றுமை வடிவத்துவம். ஒரே தனிமத்தின் ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள் அவற்றின் இயற்பியல் பண்புகளில் வேறுபட்டும் வேதியியல் பண்புகளில் ஒன்றுபட்டும் இருக்கும் தன்மையை புறவேற்றுமை வடிவத்துவம் சொல்கிறாங்க. அதாவது ஒரே தனிமத்தின் ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள் அவற்றின் இயற்பியல் பண்புகளில் வேறுபட்டும் வேதியியல் பண்புகளில் ஒன்றுபட்டும் இருக்கும் தன்மையே புறவேற்றுமை வடிவத்துவம் சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. படிக வடிவம் உடையது, படிக வடிவம் அற்றது அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. படிக வடிவம் உடையதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா வைரம், கிராஃபைட், ஃபுல்லரின் இதெல்லாம் வந்து படிக வடிவம் உடையது. படிக வடிவம் அற்றதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நிலக்கரி, கல்கரி, புகைக்கரி, வாயு, கார்பன் இதெல்லாம் வந்து படிக வடிவம் அற்றது. அடுத்து வந்து வைரம் மற்றும் கிராஃபைட் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வைரம்ங்கிறது 4 சகப்பிணைப்புகளை பெற்றிருக்கும், கிராஃபைட்டுங்கிறது 3 சகப்பிணைப்புகளை பெற்றிருக்கும். வைரம்ங்கிறது ஒவ்வொரு கார்பனும் 4, வைரம்னா வந்து 4, கிராஃபைட்னா வந்து 3 சகப்பிணைப்புகளை பெற்றிருக்கும். இது வந்து வைரம்னாலே நமக்கு தெரியும் கனமாக இருக்கும், அடர்த்தியானது, ஒளி புகும் தன்மை உடையது. ஆனால் கிராஃபைட் வந்து நமக்கு கிராஃபைட்னா என்னன்னு பார்த்தோன்னா இந்த பென்சிலுடைய அந்த நுனியில் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து கிராஃபைட் சொல்லுவாங்க. அது வந்து எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்குமா, மிருதுவானது, தொடுவதற்கு வலுவலுன்னு இருக்குமா, அப்புறம் வந்து அதில் வந்து ஒளி புகா தன்மை உடையது. கிராஃபைட் வந்து ஒளி புகும் தன்மை உடையதா ஒளி புகா தன்மை உடையதான்னு கேட்பாங்க. ஒளி வந்து அதில் பாஸ் ஆகாது, ஒளி புகா தன்மை உடையது. அப்புறம் வைரம் வந்து முப்பரிமாண அமைப்பில் வந்து இருக்கும், ஸ்ட்ரக்சர் வந்து முப்பரிமாணம். கிராஃபைட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அருங்கோணம். அங்கே வந்து சகப்பிணைப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா வைரம் வந்து 4, கிராஃபைட் வந்து 3. ஆனால் அதனுடைய பரிமாணம் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைரம் வந்து முப்பரிமாணத்தையும் கிராஃபைட் வந்து அருங்கோண வடிவத்துலேயும் இருக்கும். அப்புறம் இது வந்து வைரம்ங்கிறது இது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை வந்து கடத்தாது, ஆனால் இது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் சொல்கிறாங்க. கிராஃபைட் வந்து வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும், ஆனால் ஒளி புகுமா, ஒளி புகாது. வைரமில் ஒளி புகுமா, ஒளி புகும், ஆனால் வந்து இது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்துமான்னு கேட்டிங்கன்னா கடத்தாது. அப்படியே ஆப்போசிட் தான் அதுக்கும் இதுக்கும். அப்புறம் பக்கி பந்துன்னு சொல்லுவாங்க ஃபுல்லரினை. இதை வந்து 3வது படிக புறவேற்றுமை வடிவம்னு சொல்லுவாங்க. கார்பன் 16ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பெயர் இருக்குது. ஃபுல்லரின், பக்கி பந்து, கார்பன் 16 இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. 60 கார்பன் அணுக்கள் ஒன்றிணைந்து 5 மற்றும் 6 உறுப்புகளை கொண்ட கோள வடிவ கால்பந்து போன்ற அமைப்பை வந்து உருவாக்கும். கிராஃபின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேனீக்கூட்டை போல அருங்கோண வளைய வடிவில் கார்பன் அணுக்கள் ஒரே புறப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளன. இது கிராஃபின் வந்து ரொம்ப தடிமன் வந்து கம்மியாக இருக்கும், லேசாக இருக்கும். ஆனால் வந்து தடிமன் கம்மியாக லேசாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய வலிமைன்னு பார்த்தோம் அப்படின்னா எஃகு இரும்பை காட்டிலும் 100லேருந்து 300 மடங்கு வலிமையானது. பார்க்குறதுக்கு லேசாக தான் இருக்கும், ஆனால் வந்து இது எப்படி இருக்கும், எஃகு இரும்பை காட்டிலும் 100லேருந்து 300 மடங்கு வரைக்கும் வலிமையானதுன்னு சொல்கிறாங்க. கிராஃபின் வந்து எப்படி இருக்கும், தேனீக்கூட்டை போல அருங்கோண வளைய வடிவில் கார்பன் அணுக்கள் ஒரே புறப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளன. இது வந்து தடிமன் குறைவு, லேசான சேர்மம், மிகவும் வலிமையாக இருக்கும். எஃகு இரும்பை காட்டிலும் 100 to 300 மடங்கு வந்து வலிமை வாய்ந்தது. இது வந்து மிகச்சிறந்த வெப்ப கடத்தியாக பயன்படுது. வலிமை குறைந்த வாண்டர்வால்ஸ் விசை மூலம் வந்து இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதனுடைய இயற்பியல் பண்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பன் வந்து ஒரு அலோகம் நமக்கு தெரியும். இது மென்மையான துகள்லேருந்து கடினமான திண்மம் வரைக்கும் பல புறவேற்றுமை வடிவங்கள் எதுக்கு இருக்குது, கார்பனுக்கு வந்து இருக்குது. கார்பனின் அனைத்து புறவேற்றுமை வடிவங்களும் திண்மங்கள் ஆகும். அவற்றின் சேர்மங்கள் திண்மம், திரவம் மற்றும் வாயு நிலையில் வந்து காணப்படுகின்றன. கார்பனின் அனைத்து புறவேற்றுமை வடிவங்களும் திண்மமாக தான் இருக்கும். அவற்றின் சேர்மங்கள் வந்து திண்மம், திரவம், வாயு நிலையில் இருக்கும். கார்பன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திண்மமாக தான் இருக்கும். அவற்றினுடைய புறவேற்றுமை வடிவங்கள் வந்து கண்டிப்பாக திண்மமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கார்பனுடைய சேர்மங்கள் இருக்குது இல்லையா, அது வந்து திண்மமாக இருக்கலாம், திரவமாக இருக்கலாம், வாயுவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்.
அப்புறம் படிக வடிவங்களை விட படிக வடிவமற்றவை குறைந்த உருகுநிலை மற்றும் கொதிநிலையை வந்து கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது படிக வடிவங்களை விட படிக வடிவமற்றவைக்கு உருகுநிலை கொதிநிலை எல்லாமே வந்து குறைவாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கார்பன் நீர் மற்றும் பிற கரைப்பான்களில் கரையாது. அவற்றின் சில சேர்மங்கள் நீர் மற்றும் பிற கரைப்பான்களிலும் கரையக்கூடியவை. கார்பன்கிறது நீர் மற்றும் பிற கரைப்பான்களில் கரையாது. ஆனால் அவற்றின் சில சேர்மங்கள் வந்து நீர் மற்றும் பிற கரைப்பான்களில் கரையக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு எத்தனால் மற்றும் CO2 இது வந்து நீரில் கரையும் தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேதி பண்புகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனிம நிலையில் உள்ள கார்பன் பொதுவாக அறை வெப்பநிலையில் எந்த வேதி வினையிலும் ஈடுபடுவதில்லை. உயர் வெப்பநிலையில் சில வினைகளில் அவை ஈடுபடுகின்றன. அதாவது வேதி பண்புகள் எடுத்துக்கிட்டோம்னா தனிம நிலையில் உள்ள கார்பன் வந்து பொதுவாக அறை வெப்பநிலையில் எந்த வேதி வினையிலும் ஈடுபடுவதில்லை. உயர் வெப்பநிலையில் மட்டும்தான் சில வேதி வினைகளில் வந்து ஈடுபடுறதா சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார்பன் வந்து வேதிவினையில் ஈடுபடணும் அப்படின்னா உயர் வெப்பநிலை வந்து தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆக்சிஜனேற்றம், நீராவியுடன் வினை, கந்தகத்துடன் வினை, உலோகத்துடன் வினை இதெல்லாம் வந்து வினை புரிஞ்சு ஒவ்வொன்றையும் கொடுக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். ஆக்சிஜனோடு வினை புரிகிறது. ஆக்சிஜனோடு வினை புரிஞ்சுது அப்படின்னா கார்பன் வந்து கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு தரும். ஆக்சிஜனோடு வினை புரிஞ்சுது அப்படின்னா கார்பன் வந்து ஆக்சிஜனோடு வினை புரிஞ்சதுன்னா கார்பன் மோனாக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் தரும். நீராவியுடன் வினை புரிஞ்சுது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜனையும் தரும். நீராவியுடன் வினை புரிஞ்சுது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜனையும் தரும். கந்தகத்துடன் வினைபுரிந்து கார்பன் டை சல்ஃபைடையும் உலோகத்துடன் வினைபுரிந்து அவற்றின் கார்பைடுகளையும் உலோக கார்பைடுகளையும் தரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், நெகிழிகள் பற்றி பார்க்கணும். இதில் வந்து பயன்படுத்தக்கூடிய நெகிழிகள், பயன்படுத்தக்கூடாத நெகிழிகள் சொல்லிட்டு ரெண்டாக ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க. எதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு 7 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. PET, HDPE, PVC, LDPE, PP, அப்புறம் வந்து PS, அதுக்கப்புறம் வந்து அதர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 முதல் 6 வரையிலான ரெசின் குறியீடுகளுக்குள் வராத நெகிழியின் வகையை குறிப்பதற்கு 1988 முதல்ல வந்து இது பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்பவே தீங்கு தரும் நெகிழிகள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 3, 6, 7 3, 6, 7 அதாவது PVC, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா PVCனா பாலிவினைல் குளோரைடு, PSனா பாலிஸ்டைரின், அதுக்கப்புறம் வந்து 7 அதர். இது வந்து எதுலலாம் பயன்படுது, இந்த ஷாம்பூ பேப்பர் இருக்குது இல்லையா, அதிலலாம் வந்து பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தீங்கு தரும் நெகிழிகள் வந்து 3, 6, 7ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 3ஐயும் தனித்தனியாக பார்த்துடலாம். PVCங்கிறது பாலிவினைல் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ரெசின் குறியீடு வந்து 3. இது வந்து கன உலோகங்களாகிய கேட்மியம் மற்றும் காரியத்துடன் சேர்ந்து, அதாவது இது ரெண்டும் தான் கன உலோகங்கள். கேட்மியம், காரியம் இது போன்ற கன உலோகங்களுடன் PVCயுடன் சேர்க்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த கன உலோகங்களை வந்து எது கூட சேர்க்குறாங்க அப்படின்னா PVC கூட சேர்க்குறாங்க. இது வந்து தாலேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்களை வந்து பாதிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. தாலேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்களை வந்து எது பாதிக்கிறதுன்னு கேட்பாங்க, PVC. தாலேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்களை பாதிக்கிறது எதுன்னு கேட்பாங்க, PVC தான் பாதிக்கும். PVC நெகிழியை எரிப்பதன் மூலம் டைஆக்சின்கள் வெளியிடப்படுகின்றன. PVC நெகிழியை எரிப்பதன் மூலம் டைஆக்சின்கள் வெளியிடப்படுகின்றன. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா பாலிஸ்டைரின் நெகிழிகள். பாலிஸ்டைரின் நெகிழிகள்ங்கிறது புற்றுநோயை விளைவிக்கும். அங்கே வந்து ஹார்மோன்களை பாதிக்கும்னு பார்த்தோமா, பாலிவினைல் குளோரைடு இது வந்து பாலிஸ்டைரின், இது வந்து புற்றுநோயை விளைவிக்கும்னு சொல்கிறாங்க. இது சிதைவுறுவதற்கு ரொம்ப வருஷம் வந்து எடுத்துக்கிடும்னு சொல்கிறாங்க. அதாவது 100 முதல் 10 லட்சம் ஆண்டுகள் வந்து எடுத்துக்கிடும்னு சொல்கிறாங்க. அப்புறம் உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்கள் சூடாக இருக்கும்போது அதிக அளவிலான நச்சுத்தன்மையுடைய ஸ்டைரினை இவை அப்பொருட்களுக்குள் வெளியிடுகின்றன. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா PVCயோடைய ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, பாலிவினைல் குளோரைடு. இது வந்து எதை பாதிக்கிறதுன்னு கேட்பாங்க, தாலேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்களை பாதிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாலிஸ்டைரின் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து புற்றுநோயை ஏற்படுத்துங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இது சிதைவதற்கு ரொம்ப வருஷம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் PC, பாலி கார்பனேட் நெகிழிகள். இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஹார்மோன் அளவை அதிகரித்தோ அல்லது குறைத்தோ நம்மளுடைய
உடல் வந்து செயல்படும் விதத்தை வந்து மாற்றுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாலிகார்பனேட் நெகிழி வந்து பிபிஏ என்ற பொருளானது ஒரு சில ஹார்மோன்களின் அளவை அதிகரித்தோ குறைத்தோ நமது உடல் செயல்படும் விதத்தை மாற்றுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் இல்லை. அப்புறம் ஏபிஎஸ்ங்கிறது அதனுடைய அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ரைலோ நைட்ரைல் பியூட்டாடையின் ஸ்டைரின் நெகிழிகள்னு சொல்கிறாங்க. இது வந்து நமது கண்கள், தோல், செரிமான மண்டலம், நுரையீரல் இதுக்கெல்லாம் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் நெகிழியை ஒழிக்கிறதுக்கு புதிய விதிமுறைகள் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1988 கொண்டு வரப்பட்டுச்சு. 2019 ஜனவரி 1 ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மற்றும் பயன்படுத்திய பின் தூக்கி எறியப்பட வேண்டிய நெகிழிகளுடைய பயன்பாட்டை தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். 2021 டிசம்பர் 23 கொண்டு வந்திருப்பாங்க. இதன்படி தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா நெகிழி பைகள், நெகிழி தட்டுகள், குடிநீர் பாக்கெட்டுகள், நெகிழியிலான உறிஞ்சு குழாய்கள், நெகிழி தாள்கள் இதெல்லாம் வந்து தடை செய்யக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கார்பனும் அதன் சேர்மங்களும் 10th உள்ளது பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.